நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, Your heart will be steadfast, trusting in the Lord. உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது, பேட் நியூஸ், துர்ச்செய்தி. இரண்டாவது, இமேஜினரி ஃபியர்ஸ், கற்பனை பயங்கள். மூன்றாவது, ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்வின் புயல்கள். நான்காவது, நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இயற்கை சீற்றங்கள். ஐந்தாவது, ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன், சோதனைகள் மற்றும் வேதனைகள். ஆறாவது, broken hearts, உடைந்த இருதயம். ஏழாவது, wicked people, பொல்லாத மனிதர்கள். ஆகவே your heart will be steadfast, trusting in the, உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அப்படி என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். முதலாவது, துர்ச்செய்தி, பேட் நியூஸ். சங்கீதம் 112, 7, 8. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். ஏன்? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனார். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். ஆகவே கர்த்தரை நம்பினவன் துர்ச்செய்தியை கேட்டும் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? கர்த்தரை நம்பி அவன் மனது எப்படி இருக்கும்? திடனாக இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். ஏன்? அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். இந்த நாட்களிலே நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கணும்? திடனாய் இருக்கணும். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து. ஆகவே தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவராய் இருக்கும் பொழுது தேவனையேன்னா என்ன அர்த்தம்? தேவனையேக்கும் என்ன வித்தியாசம்? தேவனையும் சொல்கிறதுக்கும் தேவனையேன்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? தேவனையும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நிறைய பேரை நம்பி அதில் இவர் ஒருத்தர், அவர் அநேகரில் இவரும் ஒருத்தர். தேவனையும்னா அவங்கள பற்றி சொல்ல அந்த வசனம். தேவனையும் நம்புகிறவங்கள பற்றி சொல்லி, இது யாரை பற்றி சொல்லுது? தேவனையே. அப்படின்னா அவரை தவிர யாரையும் நம்பவில்லை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் என்ன செய்வீர்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எபேசியர் 6:10. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரம் எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பற்றி கொண்டவர்களாய் நெல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொல்லாங்கன் எப்படிப்பட்ட ஆயுதங்களை? அக்னி ஆஸ்திரங்களை என்ன? அது அப்படி எரிந்து கொண்டு வருகிற ஆயுதங்கள், அக்னி ஆஸ்திரங்கள். உங்களை அழிக்க வேண்டும் என்ன செய்ய? அப்படியே எரிந்துன்னு அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம்னா என்ன அர்த்தம்? அவன் எத்தனை அமிச்சாலும் பரவாயில்ல, எத்தனை வந்தால் எல்லாம் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் என்ன செய்யும்? அது
அவித்து போடும். அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கும்படி என்ன செய்யணும்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய். ஆகவே கேடகம்னா அந்த அக்கினி ஆஸ்திரம் என்ன செய்யும்? நம்ம வந்து தொடவே இதுக்கு நமக்கு முன்பதாக கேடகம் இருக்குது. அதை பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கேடகம் என்ன செய்யும்? அதை அவித்து போடும். விசுவாசம். ஆகவே அந்த விசுவாசம் தான் அந்த கேடகம். அவிசுவாசம் இருந்தால் கேடகம் இருக்குமா? பயம் இருந்தால் கேடகம் இருக்குமா? சந்தேகம் இருந்தால் கேடகம். அந்த அக்னி ஆஸ்திரம் வரும்பொழுது நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம். சரியா? காலைல ஏஞ்சி வெளியே வந்து ஒரு எலுமிச்சை இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ என்ன வரணும்? அந்த நேரத்தில் பயம் வரணுமா? அவிசுவாசம் வரணுமா? சந்தேகம் வரணுமா? என்ன வரணும்? எது வந்தாலும் முன்னாடி என்ன இருக்கணும்? விசுவாசம் என்னும். அது வந்து எல்லாத்தையும் அவித்து போடும். 1 யோவான் 4, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே. பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆகவே தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம இருதயத்தில் என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஆகவே அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே. அன்பு உள்ளே வந்தோடனே வெளியே போன்னு துரத்தி விட்றோம். யாரை துரத்தி விட்றோம்? போ வெளியே, நான் வந்துட்டேன்ல, உன்ன நீ உனக்கு என்ன இங்கே வேலை? அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? வந்தோடனே இன்னொருத்தவங்களை துரத்தி விடுவாங்க. போ, இப்போதான் நான் வந்துட்டேன்ல, உன்ன நீ எதுக்கு இங்கே இருக்கிற? போ வெளியே. சில 2 பேருக்கு ஒத்து போகாதுன்னு வைங்க. 2 பேருக்கு ஒத்து போகாது. இங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கூட்டம், நம்ம சபையில் கூட்டம் நடக்கும்போது அன்றைக்கின்னு ஒரு பிரசங்கியார் பேசினார். சரியா? அவர் வர கொஞ்சம் லேட் ஆச்சான்னு தெரில. அப்போ வந்து இன்னொருத்தர் அவர் வர வரைக்கும் நான் கொஞ்சம் பேசுகிறேன்ற மாதிரி அவர் வந்து எப்போ மைக் கிடைக்கும்னு காத்துன்னு இருக்கிற மாதிரி அவர். சரியா? இவர் வர லேட் ஆனோடனே இவர் என்ன பண்ணுறார்? வாலண்டியராக நான் கொஞ்ச நேரம் நான் என்ன ஒன்று அவர் மைக்கை பிடிச்சா அவரை இறக்கிறது ரொம்ப கஷ்டம். மைக்கை பிடிச்சா அவரை இறக்கிறது ரொம்ப. இப்போ இவருக்கு இங்கே பேசின்னு இருக்கிறார் பாருங்க. அன்றைக்கி வர வேண்டிய பிரசங்கர் அப்போ தான் உள்ளே வரார். உள்ளே வந்தோன்னே இவரை பார்க்குறார். இவர் ஏன் பேசின்னு இருக்கிறாருன்றார். அவரை முதல்ல உட்கார வைங்கன்றார். அவரை முதல்ல நான் இங்கே வரத்துக்குள்ளே அவர் என்ன செய்யுங்க? அவரை உட்கார வைங்க. அதுக்கு பேசுகிறதுக்கு அவர் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவரை நான் கொஞ்சம் பேசுகிறேன் வாலண்டியரான இருப்பேன். வந்த பிரசங்கர் அங்கேயே நீக்கி உள்ளே வர மாட்டார். அவரை முதல்ல உட்கார வைங்க. அங்கே நின்று இருக்கிறார். இவரை முதல்ல உட்கார வைங்கன்றார். அவர் ஏன் பேசின்னு இருக்க? அவரை உட்கார வைங்க. அவர் உட்காந்தா தான் நான் என்ன செய்வேன்? வருவேன். ஏன்னா இவர் பிடிக்க மாட்டார். லேஸில் இவர் மைக் அடிச்சா என்ன செய்ய மாட்டார். இவர் வாலண்டியர் பிரசங்கர். இவர் வாலண்டியர் பிரசங்கரை பார்த்துருக்குறீங்களா? காத்துனே இருப்பாங்க மைக் கிடைக்குமான்னு. யாராவது ஒருத்த லேட்டாக உடனே வாலண்டியர் பண்ணி நான் பண்ணுறேங்க. அந்த மாதிரி அவரை அன்றைக்கி உட்கார வச்சா தான் என்ன செஞ்சார்? அவர் இருந்தால் நான் வரமாட்டேன்ற மாதிரி. அன்பு என்ன செய்யும்? வந்தோடனே யாரை வெளியே துரத்திடும்? பயத்தை புறம்பே போ, நீ வெளியே போ. இங்கே நீ இந்த இருதயத்தில் நீ என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா பயமானதுன்னா வேதனை, இங்கிலீஷில் டார்மெண்ட். அவங்கள அப்படியே பயங்கரமாக வேதனைப்பட்டு. பயத்துக்கு என்ன இருக்குது? வேதனை. அதனால தான் பயத்தை என்ன செய்ய இடம் கொடுக்க கூடாது. துர்ச்செய்தியை கண்டு அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்படான். ஏன்னா பயந்திங்கன்னா அது பயங்கர வேதனை. பயம் வந்து வேதனை உள்ளது. அதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயப்படுகிறவன் அன்பில் பூரண. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து என்ன செய்யுங்க? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு எதுவும் கவலைப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும்? கவலைப்படாமல் என்ன செய்யும்? ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு. அப்போது என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுக்குள். இந்த நாட்களிலே
அவன் கர்த்தரை நம்பி திடனாய் இருப்பான். அப்படிப்பட்டவர்களாக எதை கண்டும் கலங்காமல் பயப்படாமல் திடனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, இமேஜினரி ஃபியர்ஸ், கற்பனை பயங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனாலும் பயந்துன்னு இருப்பாங்க. அதுதான் கற்பனை பயங்கள். தமிழில் என்ன பழமொழி சொல்லுவாங்க? அரண்டவனுக்கா? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் அங்கே பேயே இருக்காது. நீ ஏற்கனவே பயந்து போயிருக்கிறதுனால ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் நீ என்ன செஞ்சுன்னு இருக்கிற? பயந்துன்னு இருக்கிற. என் முந்தி ஒருத்தவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க, யூரோப்பில். அந்த இதுலேருந்து வந்து இங்கே மேலே அந்த ரூம் இருக்குது பாருங்கள், அங்கே தங்குங்கன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு கொண்டாத்தெல்லாம் அங்கே மேலேருந்து அலறின்னு ஓடி வராங்க. என்னங்க ஆனிமல் இந்த ரூம், என்னடா மிருகம், ஏதோ மிருகம் வந்துடுச்சா, என்ன சிங்கம் வந்துடுச்சா, கரடி என்ன வந்துடுச்சா, ஒரு மிருகம்னு அங்கேருந்து அலறின்னு வராங்க. என்னங்கன்னு போய் பார்த்தா சவுத்து மேலே ஒரு பள்ளி போய் நினச்சான். என்ன போய் நினச்சான்? நம்ம யாருன்னா ஒரு சவுத்தில் ஒரு பள்ளி போச்சுன்னு அலறி அடிச்சுன்னு யாருன்னா ஓடுவோமா? அங்கேருந்து அலறின்னு அந்த பள்ளி இவ்வளோண்டா இருக்குது, இவங்க வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமானவங்க அவங்க, சரியா? அவ்வளோ ஆசீர்வாதமானவங்க. இவ்வளோண்டு பள்ளி அங்கே மேலே போகிறத பார்த்தோன்னா அங்கேருந்து அலறின்னு வந்து, என்ன நாங்களாம் என்ன ஆச்சோ, நீங்கள் வந்து அலறி ஓடி, என்ன மிருகம் வந்துடுச்சு இவங்க ரூமுக்குள்ளே, என்ன மிருகம் வந்துடுச்சு, நம்ம இது வரைக்கும் எந்த மிருகம் பார்க்கலையே, என்ன மிருகம்னு போய் பார்த்தா மேலே ஒரு சின்ன பள்ளி ஒன்று அப்படி போய் நினச்சோம். அது ஒன்றும் அலறி அடிச்சுன்னு வரத்துக்கு அங்கே ஒன்றும். மத்தேயு 14:22-27. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையிலே தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்பட்டார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையார். அதற்குள்ளாக படவு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலை உட்பட்டது. எத்தனை பேர் நடுக்கடல்லாம் போயிருக்கிறீங்க? நடுக்கடல் உள்ள போயிருக்கிறீங்களா யாருன்னா? சரி, கொஞ்சம் தூரமாவது போயிருக்கிறீங்களா? மீன் பிடிக்க போயிருக்கிறீங்களா இந்த கடல் உள்ள? எத்தனை பேர் நான் மீன் பிடிக்க போன ஃபோட்டோ பார்த்துருக்குறீங்க? இந்த நம்ம கடல் உள்ள மீன் பிடிக்க போன ஃபோட்டோ பார்த்துருக்குறீங்களா? நடுக்கடலிலே ஒரு முறை ஒரு பெரிய கப்பலில் தான் இங்கேருந்து போனோங்க. பெரிய கப்பல் அப்படி போயிட்டு இப்படி வரும். அது போயிட்டு ஒரு இரவு மாத்திரம் அப்படி போயிட்டு, ஒழுங்காக அவனுக்கு ஓட்ட தெரிஞ்சா அவ்வளோ பெரிய கப்பல் இப்படி இப்படி என்ன செய்யக்கூடாது, ஆடவே. இவன் இன்னும் இப்போ தான் கற்றுக்கிறான்னா என்னன்னு தெரியல. அவ்வளோ பெரிய கப்பல் இப்படி இப்படின்னு ஆடினு எவ்வளோ நேரம் நீங்கள் ஆடினு இருக்க முடியும்? நீங்கள் நடக்கணுன்னா இப்படி இப்படி ஆடுது. ராத்திரி படுக்கணுன்னா இப்படி இப்படி ஆடினு இந்த ராத்திரி தூக்கம் வருமா? அப்படி கொஞ்ச நேரம் ஆடி இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? வயிறு கலக்கி. ஆகவே இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வருகிறார். ஏன் வரார்? இவங்க வந்து நடுக்கடலில் அலைகள் அலைப்பட்டதுனால. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே இவ்வளோ சந்தோஷம் நீர் வந்தீர் அப்படின்னு வரவேற்றாங்களா? கர்த்தர் வருகிறார், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோன்னு பாடினாங்களா? ஆண்டவர் நடந்து வர்றார். இவங்க நடுக்கடலில் இப்படி அலை அடிக்குது பயந்துன்னு இருக்கிறாங்களேன்னு வந்தால், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு என்ன நடந்துச்சு? கலக்கம் அடைந்து. தேவையா?
இந்த கலக்கம் தேவையா? இயேசு உங்களுக்காக நடந்து வரும்போது அவரை பார்த்த கலக்கம் தேவையா? கலக்கம் அடைந்தது மாத்திரம் இல்லை, என்னான்றாங்க அவரை ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உங்களுக்காக இயேசு நடு ராத்திரியில் அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். இதுங்க இந்த மாதிரி பயந்தாங்கோலிங்க நடுவில் இருக்குதுன்னு சொல்லி தான் வந்தார் அவர். இவங்களுக்காக தான், இல்லாட்டி அவர் அங்கேயும் ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்களாம். இவங்களுக்காக அங்கேருந்து நடந்து வந்தால் என்னான்றாங்க, அவரை பார்த்து என்னான்றாங்க, ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால். இதுதான் இமேஜினரி ஃபியர்ஸ், கற்பனை பயங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்களுக்கு பயந்து பயந்து அந்த காரியம் நடந்தே இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து பயந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கற்பனை ஆன பயங்களை என்ன செய்யணும், நாம் விட்டுவிட வேண்டும். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆகவே இந்த நாட்களிலே கற்பனை பயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்க. மார்க் 9:17-20. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்து, அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆகவே இந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்கள். அவருடைய மகன் இப்படி அலக்கழித்து வேதனைப்படும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ சீஷர்கிட்ட, ஐயா கொஞ்சம் இந்த அசுத்தாவே துரத்தி விடுங்கள்னு அவங்களால என்ன செய்ய முடியல. இதை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே. என்னன்னு சொல்கிறார், விசுவாசம் இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இதெல்லாம் நீங்களே துரத்த வேண்டியது தானே, இது கூட ஏன் துரத்த முடியாமல் இருக்கிறீங்க? விசுவாசம் இல்லாத, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எவ்வளோ நாள் நான் கூடியே. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குன்னு வைங்களேன், இப்போ கணக்கு வாத்தியார் இருக்காருன்னு வைங்க. என்ன வாத்தியார்? கணக்கு வாத்தியார். இப்போ அவர் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 20 கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு இதுக்கு அவர் இப்படி தான் நீங்கள் செய்யணும்னு ஒரு கணக்கு அவர் போட்டு காட்டுறார். இப்படி பண்ணிங்கன்னா அப்போ என்ன சார், மீதியை நீங்கள் செய்யுங்க. ஒன்று இதை செஞ்சு காட்டிட்டு மீதி என்ன செய்யுங்க, நீங்கள் அப்படியே உக்காந்துருந்தாங்கன்னு வைங்க. ஐயா கொஞ்சம் அடுத்ததையும் போடுங்க, இன்னொன்று போடணுமா, சரி ரெண்டாவது போட்டு இப்படி தான் இப்போ மீதியெல்லாம் செய்யுங்கன்றாருன்னு வைங்க. அப்படியே உக்காந்து இருக்கிறாங்கன்னு வைங்க. ஐயா கொஞ்சம் மூணாவதையும் போடுங்கன்னா, நானே உட்காந்து எல்லாம் உங்களுக்கு போட்டுன்னு இருக்கணுமா? நானே உங்களுக்கு போட்டுன்னு இருக்கணுமான்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஒரு வாட்டி போய் செஞ்சு காட்டிட்டா மீதியெல்லாம் என்ன செஞ்சுக்கோ. அதுதான் கேட்குறாரு. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நானே தான் எல்லா பிசாசும் துரத்தணுமா? நீங்கள் கற்றுக்கவே மாட்டிங்களா? சில பேருக்கு ஏறாதுன்னு கேள்விப்படுறேன் நான். எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் உள்ளே என்ன செய்ய மாட்டேன்தான், அது போவே மாட்டேன்தான். 2 2 4 சொல்லு, 2 2 5. இவ்வளோ நேரம் என்ன கற்றுக் கொடுத்தேன்? சரி திருப்பி சொல். 2 2 6. திருப்பி சொல். 2 2 7. என்ன எத்தனை வாட்டி சொன்னாலும் உள்ளே என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அவங்களெல்லாம் என்னான்னு சொல்லுவாங்க, மக்கு மரமண்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்கு மரமண்டை.
இன்னும் ஒன்றும் என்ன செய்ய உள்ளே போவே மாட்டேந்து. சிரிக்காதீங்க. நீங்களும் இது செய்யலைன்னா உங்களுக்கும் இதே பேர் தான் வரும். விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் என்ன சொல்லணும். ஒரு வாட்டி பார்த்துனீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்களே செய்யணும். அப்படியே உட்காந்து திருப்பி பண்ணுங்கன்னு உட்காந்து இருக்கக்கூடாது. சரியா? ஒரு வாட்டி போதகர் ஜெபம் பண்ணாருன்னு வைங்க, திருப்பி அவர்கிட்டயே எத்தனை வரக்கூடாது. அடுத்த வாட்டி பார்த்து என்ன செய்யணும், அடுத்த வாட்டி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். திருப்பி திருப்பி இங்கேயே வந்து நின்று இருந்தீங்கன்னா அப்போ என்ன இந்த வசனம் தான் சொல்லணும். ஒரு வாட்டி பார்த்தீங்களே எப்படி செய்யணும்னு, அடுத்த வாட்டி என்ன செய்யுங்க, போய் செய்யுங்க. போய் சும்மா சும்மா இங்கே வந்து நின்று இருக்காதீங்க. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலமாக இருக்கு என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. எப்படி அவங்க அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும், இந்த மகன் இப்படி அப்பப்போ வந்து தீயிலும் தண்ணியிலும் போய் விழுந்தா தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்குமா இருக்காதா? நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏதாவது ஆண்டவரே நம்மால் ஏதாவது எங்கள் மேலே மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு அவனை நோக்கி நன்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், நீ விசுவாசி. நான் மனத இறக்கம் இல்லைன்னு நினைக்காதே. என்னால் செய்யக்கூடுமா என்று சந்தேகப்படாத. செய்ய வேண்டியது என்ன, நீ விசுவாசி. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். நீ பயந்து பயந்து இருந்தால் காரியம் நடக்காது. உன் அற்புதம் வேணுமா, நீ என்ன செய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி என்ற கண்ணீரோடு சத்தமிட்டு அழுகிறார். அப்பா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு என்ன செய்யும், தயவு செய். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செய்விட்டுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. போகிற பிசாசு சும்மா போகாதுன்னு வாங்க. போகிற பிசாசு சும்மா போகாது. அந்த காலத்தில் மாத்திரம் நினைக்காதீங்க, அந்த காலத்தில் தான் நினைக்காதீங்க. எல்லா காலத்திலும் போகிற பிசாசு என்ன செய்யாது, ஒரு ஆட்டம் தான் போகும் அது. ஏன்னா அது பிசாசு, அது அமைதியாக போக தெரியாது அது. சரியா? அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். எல்லாரும் என்னன்றாங்க, செத்து போயிட்டாங்க, என்னாங்க, நான் ஒரு பிசாசை துரத்த சொன்னால் ஆளி அவுட் ஆக்கி விட்டார், என்னாங்க இவர். அவன் செத்து போனவன் போல் கிடந்தான். இல்லையா? இதுவே இது அநேக நேரத்தில் இல்லாததை நம்ம என்ன செய்கிறோம், அவனும் செத்து போல. அந்த ஜனங்க என்ன நினைக்கிறான், அவ்வளோதான், செத்து போனவன் போல. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன். ஆகவே நாம் இல்லாததெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ண கூடாது. மூன்றாவது, ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்வின் புயல்கள். மார்க் 4:35-40. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறை போவோம் வாருங்கள் என்றார்.
அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்த அவரை கொண்டு போனார். வேறு படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலே கவுளர் அளவுக்குன்னு அந்த அலை வந்து மோதுது. சரியா? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையாணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவர் வந்து வண்டியில் பின்னால் தலையாணி வச்சு தூங்கி நின்றார் அப்படின்னு பைபிளில் இருக்கா? இருக்குதா இல்லையா? அதை ஞாபகம் வச்சுங்க. வாகனத்தில் பின்னால் என்ன பண்ணார்? பின்னணியத்தில் அவர் தலையாணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். அது என்ன புதுசுன்னு பார்த்துன்னு இருக்காதிங்க, எல்லாம் பைபிளில் இருக்குது. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையாணியை வைத்து அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே உமக்கு ஆபத்து இருக்கிறது, உம்மை காப்பாற்றும்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? நீங்கள் 12 பேரை கூட வச்சுருந்தா ஒரு ஆபத்துனா உங்களை வந்து எதாவது காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. இங்கே அப்படி இல்லை. இவங்க வந்து யாரை பற்றி இவங்களுக்கு கவலை? அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அன்றைக்கி தான் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க, இன்றைக்கும் அந்த ஜெபம் பண்ணுற கூட்டம் இருக்கிறது. ஆண்டவரே பாருங்கள், என்ன ஒரு ஆபத்தில் இருக்கிறோம், மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாது அமைதலாக இரு. அப்பொழுது காற்று நின்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் காற்றை பார்த்து கடலை பார்த்து அமைதலாக இறையாது என்று அதட்டினார். இயற்கையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது. அசுத்தாவியும் சரி, இயற்கை கூட என்ன செய்யுது? அமைதியாருன்னா அமைதியா. அவர் அவர்களை நோக்கி, என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் ஆபத்தில் இருக்கும்பொழுது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஆகவே மிகுந்த மனத்தாழ்மையோடு உங்கள் எல்லாருடைய இடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னு சொன்னாரா? என்னான்னு சொன்னார்? அவங்க என்னான்னு கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா அப்படின்னு அவங்க கேள்வின்னா, நாங்கள் மடிந்து போவது உமக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி, அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறார்? அவர் அவர்களை நோக்கி, இப்போ 2 கேள்வி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, இவர் வந்து 2 கேள்வி என்ன கேட்குறார்? ஏன் இப்படி பயப்படு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போற்றுன்றார். இன்றைக்கும் நம்மளை பார்த்து, நீங்கள் ஆண்டவரை பார்த்து வரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டு வந்தீங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போதுமா கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டீங்க, வந்து உட்காந்துருக்கீங்க வைங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு காலைல கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். காலையில் இங்கே வரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டுட்டு தான், என்ன கேள்வி கேட்டு வந்தேன்? நாங்கள் மடிந்து போவதுமுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டு தான் இங்கே வந்து உக்காந்துன்னு இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது அப்படின்னு இப்படி கண்ணை ஒட்டி நின்றீங்கன்னு வைங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் 2 கேள்வி கேட்குறார். ஒரு கேள்விக்கு 2 கேள்வி ஆண்டவருக்கு என்ன கேட்கிறார்? ஏன் இப்படி ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் அவன் கர்த்தரை நம்பி திடனாய் இருப்பான். ஏன் விசுவாசம் இல்லை? விசுவாசினா என்ன செய்யணும்? விசுவாசினா என்ன செய்யணும்? இப்போ வந்து ஒருத்தர் வந்து, ஐயா நான் ஒரு பாடகருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க, அவருக்கு என்ன தெரியணும்? சரியா? சில பேர் வந்து நீங்கள் அவங்க யாருன்னே தெரிலன்னு வைங்க, திடீர்னு வந்து நான் பாடகர்னாங்கன்னு வைங்க, நீங்கள் நம்பி கொடுத்துட்டிங்கன்னா அங்கே என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் தங்களை என்ன நினச்சின்னு இருக்கிறாங்க, பாடகர் மாற்ற. ஐயா
நல்லா பிரசங்கம் பண்ணுவோம், ஐயா அப்படியாங்கன்னு மைக்கை கொடுத்தீங்கன்னு வைங்க, அவங்க அங்கே என்ன நடக்குமேன்னு உங்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை அவங்களுக்கு, நான் பெரிய பிரசங்க யார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, நினச்சின்னு இருக்கிறாங்க. நான் நல்லா சமைப்பேன், என்னை வேலைக்கு வைங்கன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னு வைங்க, இந்த சமையல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் என்னன்னு தங்களை சொல்லுவாங்க. விசுவாசி என்று சொன்னால் என்ன செய்யணும்? விசுவாசி. ஏன் இப்படி பயப்பட்டு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல்? இந்த நாட்களிலே நம்ம இறுதியும் எப்படி இருக்கும்? திடனாக இருக்கும், பயப்படக்கூடாது. அவிசுவாசமாய் இப்படி கேள்வி கேட்டவுடனே, ஆண்டவரே இனிமேல் நாங்கள் மிகுந்த விசுவாசத்தோடு இருப்போம், இனிமேல் பயப்பட மாட்டோம்னு சொன்னாங்களா? என்ன பண்ணுறாங்க? அவர்கள் மிகவும் பயந்து, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் விசுவாசம் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, அது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க மிகவும் பயந்து, இவர் யாரோ, இவ்வளோ நேரம் காற்று பார்த்து பயந்துன்னு, இப்போ யாரை பார்த்து பயப்படுறாங்க? இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு சொல்லி. ஏன் இப்படி பயந்தாங்கன்னா, இவர் யாருன்னே தெரில, அதுதான் காரணம். ஏன் இவங்களுக்கு அவிசுவாசம், ஏன் இவங்களுக்கு பயம்? இவர் யார்? தங்களோடு இருக்கிறவர், இந்த படகுலே அவர்களோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை அறியாமல் இருப்பதினால என்ன வருது? பயம் வருது, அவிசுவாசம். தேவன் யார்? நம்மோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய வல்லமை என்னென்ன நன்றாக அறிந்திருக்க வேண்டும். மார்க் 5:21 24 35 43. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடிய. அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகி எவ்வீரு என்பவன் வந்தான். அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை, அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டி. நீர் வந்து ஜபாலய போதகர்னு வச்சுக்கோங்க. போதகருடைய மகள் மரிக்கும் தருவாயில் ஓடி வந்து, தயவு செய்து என் மகள் மரிக்கிற நிலை, நீர் வந்து உம்முடைய கையை என் மகள் மீது வைத்தால் அவள் பிழைப்பாள் என்று மிகவும் வேண்டி அவருடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை வரேன்றார். நான் வரேன் போதகர் ஐயாவே, நான் என்ன செய்கிறேன், வரேன் உங்கள் வீட்டுக்கு. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படு என்றார். போகும்போது என்ன வருது? வீட்டிலேருந்து உங்கள் மக ஏன் போதகர் ஏன் தொந்தரவு செய்கிறீர்? அந்த நேரத்தில் அந்த ஜபாலயத்தை அவர் இறுதியும் அப்படியே இருந்திருக்கும். அந்த செய்தி வருதுன்னு வைங்க, லேட் ஆகிடுச்சுங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு வேளை வந்திருந்தா மரித்து போய், ஏன் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்திய? சரியா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, அந்த உடனேன்றதை பாருங்க, உடனே ரொம்ப ரொம்ப முக்கியம். துர்ச்செய்தி வருது அவருக்கு, துர்ச்செய்தி, உன் மகள் மரித்து விட்டாள் என்ற இந்த வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே, இந்த துர்ச்செய்தி இந்த மனிதன் கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்ற, ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு விஷம். இந்த துர்ச்செய்தி இதெல்லாம் வந்து விஷம். விஷம் உள்ளே போகிறதுக்குள்ளே என்ன செய்யணும்?
ம்? விசுவாசத்தை, அந்த விஷத்தை வெளியே துரத்துறதுக்கு விசுவாசம் உள்ள, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்முடன் வருவதற்கு. ஏன் எல்லாம் வாங்க 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 போகலாம், வாங்க போகலான்னு எல்லாரையும் கூட்டின்னு போனாரா? ஏன் எல்லாரையும் கட் பண்ணிட்டார்? இதுங்களாம் சந்தேக பேரொழிங்க. இதுங்களெல்லாம் அங்கே வச்சுருந்த பெரிய ஒரு இடைஞ்சலா. இன்றைக்கி நம்ம ஒரு இக்கட்டான எல்லாரும் வந்துடும், வாங்க வாங்க வாங்க, நீங்களும் வந்துட்டீங்களா, வாங்க, எல்லாம் வந்து ஆளாளுக்கு ஒன்று பேசி இருக்கிற விசுவாசம்லாம் அப்போ அங்கேருந்து இருப்போம். அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். சரியா? நீங்கள் உங்களுக்கு அற்புதம் வேணுமா, மனுஷரை பிரியப்படுத்தணுமா? எது முக்கியம் உங்களுக்கு? உங்கள் பிள்ளையை காப்பாற்றணுமா, சொந்தக்காரெல்லாம் சந்தோஷப்படுத்தணுமா? அவங்களுக்கு கோச்சிப்பாங்க, அவங்கள போக சொன்னால் கோச்சிப்பாங்கங்க, அவங்க கோச்சிப்பாங்கன்றது உங்களுக்கு முக்கியமாக, உங்கள் பிள்ளை பிழைக்கணுன்றது முக்கியமாக? அதனால் போயிட்டு வாங்கன்ட்டு போ, எல்லாம் போ, நீங்களாம் இருந்தாங்க ஒன்றும் ஜபாலிய தன்னுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்பர்களையும் கண்டு உடனே உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதுன பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள், சிரிக்கிறாங்க. அடாடாடாட, அது எப்பயோ செத்து போச்சு, இவருனான்றார், தூங்குதுன்றாரு. அவரை பார்த்து பரியாசப்பட, வாங்க பரியாசக்காரரே வாங்க, நீங்கள் எல்லாம் கூட இருங்கன்னு சொன்னாரா? எல்லாரையும் அவர் வெளியே போயிட்டு வாங்க, போயிட்டு ஐயோ கோச்சிப்பாங்க, என்னங்க ஐயோங்க, அவங்க தாங்க இந்த பெரிய குடும்பத்தில், அவங்க தான் பெரிய போ வெளியே, நீ யாராக இருந்தாலும் போ. நம்ம ஊரில் இந்த சொந்தக்காரங்களை பிரியப்படுத்துறது, அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆறாதெல்லாம் தூரத்தில் ஒரு கிராமத்தில் என்ன கூப்பிட்றாங்க. அந்த குழந்தைக்கு ஏதோ, அந்த பிள்ளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன்னு, நானே ஆறாதெல்லாம் டயர்டாக போயிட்டு ரொம்ப தூரம் அங்கே திருப்பி வரணும். ஆரம்பிக்கவே மாட்டேன்றாங்க. ஆரம்பிக்கவே என்னங்க, நான் திருப்பி போகணும், அங்கேருந்து அவ்வளோ தூரம் இல்லைங்க, தாய் மாமா வரணும். நான் நந்துன்னு இருப்பாருங்க. ஏன்னா தாய் மாமா சும்மா வர மாட்டார், வண்டியில் வேணும்னு எடுத்துன்னு வராங்க அவர். தாய் மாமா வண்டியில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வண்டி திரும்பி போயிடுச்சுன்னு வைங்க, நீங்கள் வர கலெக்ஷன்லாம் போயிடும். தாய் மாமா நானும் கொஞ்ச நேரம் ஒரு பொத்து பார்த்தேன், என்னடா இது, இந்த தாய் மாமா வேணும் லேட்டாக வராங்களே எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் இல்லாமல் அவங்களால ஒன்றும் போட, நான் தான் வண்டியில் எல்லாம் வச்சுன்னு வரேன். நான் கொஞ்ச நேரம் இருப்பேன், நான் கிளம்புறேன், நீ உங்கள் தாய் மாமனே வச்சு நட்டுக்கோங்க அப்படின்னு ஒன்று. சரி ஆரம்பிங்க. நான் நல்ல வேலை ஆரம்பிச்சோன்னா தாய் மாமா வந்து இறங்கினார். இவங்க கோச்சிப்பாங்க, அவங்க கோச்சிப்பாங்க, அவங்க தாங்க இவங்க, அவங்க இந்த கல்யாண கார்டில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர், இந்த பக்கம் பெண்ணுக்கு இது, இந்த சொந்தக்கார ஒரு, இந்த சரியம்மா பெரிய இது, இந்த பக்கம் என்ன பேருக்கிற போட்டு போடாமல் விட்டாங்கன்னு வைங்க, அது ஒரு பெரிய இதாகும். மொய்யும் சரியாக வராது. அவங்க பேர் அங்கே இல்லைன்னா அங்கே கலெக்ஷனும் கம்மியாகிடும். சரியா? நான்லாம் கற்று வச்சுருக்கிறேன் பாருங்க, எதெல்லாம் வச்சு காசு கலெக்ட் பண்ணணும், கல்யாண கார்டை வச்சு அதில் ஒரு கலெக்ஷன் எடுக்கணும், பிறந்த நாள் அதான் இதெல்லாம் போட்டு அதில் ஒரு கலெக்ஷனு வரணும்னு எல்லாரையும் அவர் வெளியே, நீ கோச்சிங்கன்னா கோச்சின்னு போ, யாராக இருந்தாலும் போ வெளியே, யாராக இருந்தாலும் வெளியே போ. பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்முடனே வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் அங்கே இந்த எல்லா அவிசுவாசிகளும் என்ன பண்ணிட்டார், எல்லாம் வெளியாச்சு. யாருமே அங்கே மரித்த பெண் இருக்கிற இடத்துல வெறும் தகப்பன் தாய் இவர் கூட ஒரு எல்லா அவிசுவாசிகள் சந்தேக பேரொழிகள் எல்லாரையும் துரத்தியாச்சு, போயிட்டு வாங்க. எல்லாம் போயிட்ட பிறகு பிள்ளையின் கையை பிடித்து தலிதா குமியன், அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். உடனே ஒன்றும் கஷ்டமே இல்லை. எல்லா அவிசுவாசிகள் துரத்தி விட்ட பிறகு அற்புதம் நடக்கிறது ஒன்றும் கஷ்டமே. இவங்களெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, அது வேறு மாதிரி போயிடும். உடனே சிறு பெண் எழுந்து
அவள் 12 வயதுள்ள. அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவளுக்கு உறுதியாய் காட்டல் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஆகவே இந்த நாட்களில் எப்படிப்பட்ட புயல்கள், வாழ்க்கையில் வருகிற புயல்கள் மத்தியிலே ஆண்டவரை பயப்படாதே, விசுவாசமாய் இரு. அந்த செய்தி வரும்பொழுது நன்றார், பயப்படாது, விசுவாசம். 4வது, நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை சீற்றம். இந்த கடைசி காலத்தில் உலகத்தில் அநேக இயற்கை சீற்றங்கள் நடக்கும். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். இந்த நாட்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் இயற்கையிலே நடந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். லூக்கா 21:11-25 பல இடங்களில் மகா பூமி, வெறும் பூமி அதிர்ச்சி இல்லை, என்ன மாதிரி பூமி அதிர்ச்சி, மகா பயங்கரமான பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான பெரிய அடையாளங்களும், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து. சங்கீதம் 46 கர்த்தரை நம்பினவர்கள் எது நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட. ஆனால் உலக மனிதர்கள் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனாலே மனுஷருடைய இருதயம், இங்கிலீஷில் மேன்ஸ் ஹார்ட் ஷால் ஃபெயில். ஹார்ட் ஷால் ஃபெயில்னா என்ன அர்த்தம், ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன அர்த்தம், இருதயம் வேலை செய்யல, இருதயம் நின்று போச்சு. மென்ஸ் ஹார்ட் ஷால் ஃபெயில். வருகிற ஆபத்து, உலகத்தில் வருகிற ஆபத்தை பார்த்து இருதயத்தால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. உலக மனுஷர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பூமி அதிர்ந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். 5வது, ட்ரையல்ஸ் அண்ட் சோதனைகள் மற்றும் 1 பேதுரு 4:12-10 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் பயப்படாதீங்க. சோதனைகள் வரும்பொழுது என்ன செய்யாதீங்க, பயப்படாது. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த மகிமைக்கு உங்களுக்கு பங்கு கிடைக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கி, ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியார் உங்கள் மேல் தங்கியிருக்கு. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்பவனாவது, அந்த காரியங்களில் அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடும் இருக்கு. தேவையில்ல ரொம்ப விலைக்கு வாங்கிக்காதீங்க. என்ன அர்த்தம் இது, ரொம்ப விலைக்கு இதை தேவையில்லாததெல்லாம் செஞ்சு தேவையில்லாத பாடுகளை. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் அது நிமித்தம் தேவனை நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னவாயிருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால்
பக்தி இல்லாதவன் பாயும் எங்கே? ஆண்டவர் நியாய தீர்ப்பு முதல்ல தான் வீட்டில் என்ன செய்வார்? தேவனை வீட்டில் தொங்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுதாரு, பாவிக்கு நிலைமை என்ன? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்வர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்புக்கொடு. எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவரிடத்துல உங்கள் ஆத்மாவை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்பட்ட அவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாடு. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்க, அது என்னை சாத்தானின், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் அவருக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் நிமித்தம் அவருக்கு என்ன வந்துடக்கூடாது? தன்னை உயர்த்தாதபடி, வீண் பெருமை வராதபடி. தமிழில் என்ன பழமொழி சொல்லுவாங்க? திடீர்னு வாழ் வந்தால் நடுராத்தில் என்ன பிடிச்சின்னு இருப்பாங்களாம். தெரியுமா அந்த பழமொழி உங்களுக்கு? திடீர்னு ஒரு வாழ் வந்துடுச்சுன்னு வைங்க, உடனே என்ன ஏறிடும் உங்களுக்கு? அந்த மாதிரி எதுவும் நடுராத்தில் கொடை பிடிச்சிட போகிறாருன்னு தான் என்ன கொடுத்தாங்களாம் அவருக்கு? மாம்சத்திலே ஒரு சாத்தான் எப்பவுமே அவரை தாக்கி கொண்டே இருக்கிறான். பிசாசு என்ன பண்ணுறான்? 3 முறை ஜபிக்கிறார், ஆண்டவரே இந்த முல்லை. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு, பலவீனத்திலே என் பலம் நம்மளை, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கும். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படும். எப்படிப்பட்ட காரியங்கள் வழியாய் கடந்து சென்றாலும் நான் சோர்ந்து போவது இல்லை. பிலிப்பியர் 2:27 அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கு இறங்கினார். பவுலுக்கு உதவியாக இருந்தவர் திடீரென்று வியாதிப்பட்டு மரணத்து சமீபமாய், அவ்வளோ மரிக்கும் தருவாயில் இருக்கிற அவருக்கு தேவன் இருக்கிறார். அவனுக்கு மாத்திரம் அல்லங்க, அவன் மரித்து போயிருந்தால் எனக்கு என்ன வந்திருக்கும்? துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி எனக்கும் இறங்கினார். எத்தனை பேருக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வரக்கூடாதுன்னு வாஞ்சிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 10 மனுஷனுக்கு நேருகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடப்படார். சோதனை தாங்கத்தக்கத சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த நாட்கள் விசுவாசிகள் கர்த்தர் என்னை திராணிக்கு மேலாக என்ன செய்ய மாட்டார், சோதிக்க, அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு வழியும் உண்டாக்குவார். 6வது புரோக்கன் ஹார்ட்ஸ், உடைந்த உள்ளங்கள். அநேக காரியங்கள் இந்த உலகத்தை இருதயத்தை என்ன செய்யும்? விசேஷமாக அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் நமக்கு விரோதமாக கிரியை செய்யும்போது மிகுந்த வேதனை. மத்தேயு 24:9 அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து என்ன பண்ணுவாங்க? ஒருவரை அநேக கள்ள தீர்க்க தரிசனம் இது அநேகர்களை அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு, ஒரு காலத்தில் அன்பாக இருந்திருப்பாங்க, ஒரு காலத்தில் உங்கள் மேலே அப்படியே என்ன செய்யும்? அன்பெல்லாம் தணிந்து போகும். உலகத்தில் அன்பு தணிந்து போதா போலியா? பார்த்துருக்குறீங்களா?
முடிவு பரியந்தம் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். லூக்கா 21:16-19. பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை அவங்க சொந்த ஜனமே உங்களை காட்டி கொடுத்தா அவங்க இறுதியம் எப்படி இருக்கும்? யாரும் அந்நியம் செஞ்சால் கூட எல்லாம் உங்கள் பெற்றோர், கூட பிறந்தவங்க, சொந்தக்காரு, சிநேகிதர், யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கிறீங்களோ இவங்களே உங்களுக்கு தீமை செய்தால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் ஆனாலும் உங்கள் தலை மயிர் ஒன்றாகிலும் அழி. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. இதெல்லாம் நடந்தாலும் உங்க என்ன செய்யுங்க? பொறுமையாக உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்கள். எரேமியா 31. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம், ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை ஆதலால் காருண்யத்தால் உன்னை. எல்லாரும் உடைய அன்பு தணிந்து போனாலும் நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் மாறினாலும் நான் உன்னை மாறாத நித்திய அன்பினால் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல விதமான ஆறுதலில் எந்த விதமான துக்கம் வந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? ஆறுதல் செய்ய முடியும். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களை அவரே எங்களுக்கு ஆறுதல். எந்த விதமான உபத்திரம் வருவர்களுக்கு ஆறுதல் சொல்லபடி எங்களுக்கு வருக எந்த சகல உபத்திரம் எதுவாக இருந்தாலும் அதிலே தேவன் எங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆறுதல். சங்கீதம் 47. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாகுவார், அவருடைய காயங்களை இந்த நாட்களில் விசுவாசிக்கும். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் இருதயம் உடையும்படி நொறுங்கும்படி செய்திருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் என்ன செய்வார்? குணமாக்குவார், காயங்களை கட்டுவார். 7. விக்கெட் பொல்லாத மனிதர்கள் 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் எப்படி இருக்கும்? கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் உண்மையிலே அளவில்லாமல் அன்பு கூறுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கா. தியாகம் பண்ணி உனக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு போட்டிருக்கா. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், அடுத்தது என்ன ஆசை இருக்குமா? பண பிரியர், வீம்புக்காரராயும். வீம்புக்குன்னு செய்வாங்க, பார்த்துருக்குறீங்களா? அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். நடக்குதா? அது நடக்குதா நடக்கலையா? தாய் தகப்பன்மாருக்கு என்ன செய்ய மாட்டாங்களாம்? கீழ்ப்படிய மாட்டாங்க. நன்றி அறியாதவர்களாயும். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்ய எல்லாம் நன்றியாக இருக்கிறாங்களா? இத்தனை வருஷம் உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் என்ன நன்மை செஞ்சீங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் மேலே நன்றியாக இருக்கிறாங்களா? நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் சுவாப அன்பில்லாதவர்களாயும், ஒரு இயற்கையாக இருக்கிற அன்பு கூட என்ன செய்யாது, இணங்காதவர்களாயும், அவதூறு செய்யல, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை யாரை பகைப்பாங்க? கெட்டவங்கள இல்லை, நல்லோரை துரோகிகளாயும். நம்ம ஊரில் இருக்கிறாங்களா? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா? நம்ம ஊர் ரொம்ப நல்ல ஊராக துரோகிகளாக இருக்கிறாங்களா? இங்கே
இருக்கிறாங்களா? நாங்கள் அவ்வளோ நல்ல ஊருன்னு நினச்சிருந்தேன் நான். துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுலோக தேவ பக்தியின் வேஷத்தை அதன் பலனை முதலாகிருக்கு. இப்படிப்பட்டவர்களை விட்டு இப்போ ஒட்டினரு அவங்களோட 24 மணி நேரம் ஒட்டினருன்னு போட்டிருக்கா. எங்கெங்க போனீங்களே ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருங்க உன் ஃப்ரெண்ட்ஸு? இதுதான், இந்த மாதிரி ஆளுங்க தான் தேவையாது. இவர்களை விட்டு இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய், அங்கே போய் ஒட்டின்னு இருக்காது. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதலாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று. எத்தனை பேர் இருக்கிறது போதும்னு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? ஆண்டவரே நான் ஒன்றும் கேட்கல, இருக்கிறது போதும் அப்படின்னு யாருன்னா வந்திருக்கிறீங்களா? இன்னும் பெரிய லிஸ்ட் எடுத்துன்னு வந்தீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதும் என்று அவர் சொல்லியிருக்கு. அதனாலே நாம் என்ன செய்யணும்? தைரியம். கர்த்தரை நம்பி எப்படி இருக்கணும்? திடனாய் இருக்கணும். அதனாலே நாம் என்ன செய்யணும்? தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு நான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லலாமேனா சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்கிறோமா? ஒவ்வொரு நாளும் எழுந்துச்சு சொல்கிறோமா? ஐயோ என்ன செய்ப்பாரோனோன்றோமா? என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் மனுஷன் எனக்கு விசுவாசி. சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் யாருக்கு? கர்த்தர் என் ஜீவனின் யாருக்கு? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை அவர்களே இடறி விழுந்தார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்ய, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்க, திகையாதே, நான் உன்னை பலப்படுத்து, உனக்கு சகாயம் பண்ண, என் நீதியின் வலத்த கரத்தினால் உன்னை இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும். யாருனா இருக்காங்களா உங்கள் மேலே எரிச்சலாக? யாருனா இருக்கிறாங்களா? இல்லைங்க, என் மேலே எல்லாம் அப்படியே அன்பு அப்படி நிரம்பி வழிதுங்க, யாருமே என் மேலே எரிச்சலாக இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான சாட்சிங்க யாருக்குன்னா இருக்குதா? உலகத்தில் ஒருத்தருக்கும் என் மேலே எரிச்சலே இல்லைன்னு சொல்கிற சாட்சி யாருக்குன்னா இருக்குதா? இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார். உன்னோடு போராடினவர்களை தேடியும் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன் என்று விசுவாசிக்கும். ஆண்டவர் உன் வலது கையை பிடித்து என்ன சொல்கிறார்? பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த நாட்களிலே தேவனை நம்பி எப்படி இருக்கணும்? திடனாய் இருக்க வேண்டும். Your heart will be steadfast, trusting in the உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். முதலாவது பேட் நியூஸ், துர்ச்செய்தியை கேட்டு என்ன செய்ய பயப்பட மாட்டேன். இரண்டாவது இமேஜினரி இல்லாத கற்பனை பயங்கள் இல்லாத காரியங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது. மூன்றாவது ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்வில் புயல்கள் அடிக்கும் பொழுது என்ன செய்யாது, பயப்படாதீங்க. ஏன்னா நம்மோடு இருக்கிற தேவன் காற்றையும் கடலையும் என்ன செய்ய அதட்டுகிற தேவன். ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான்காவது நேச்சுரல் கிளம், இயற்கை சீற்று, பூமி அதிர்ந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட. ஐந்தாவது ட்ரையல்ஸ், சோதனைகள், வேதனைகள், இப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நாங்கள் கலக்கம் அடைய மாட்டோம். காரணம் கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்காளிகளை அவர் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்வோம், மகிமை
படுவோம். ஆறாவது, broken hearts, உடைந்த பெற்றாரும் சகோதரரும் சிநேகிதரும், நீங்கள் நேசித்தவர்கள் நம்பினவர்களே உங்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, இருதயம் நொறுங்கும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள். காரணம், பொறுமையோடு உங்கள் ஆத்துமாக்களை பிடித்து கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? குணமாக்குவார், அவருடைய காயங்களை கட்டுவார். ஏழாவது, விக்கெட் பொல்லாத மனிதர்கள். எப்படிப்பட்ட மனிதர் கடைசி நாட்களிலே காணப்பட்டாலும் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் மனுஷன் எனக்கு. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மை நிரப்ப வேண்டும். கர்த்தரை நம்பி திடனாய். இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் எப்படி இருக்கணும்? உம்மை நம்பி எப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்திலே காணப்பட்டாலும் கர்த்தரை நம்பி நாங்கள் திடனாய் இருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு அசைக்கப்படாத விசுவாசம், ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்ற இந்த நாளிலே நாம் தேவனிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்மை பாடி உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அந்த கிருபைக்காகவே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி, எங்கள் இருதயத்தின் பாரங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கும்படி அந்த கிருபைக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்பி எங்கள் இருதயம் திடனாக இருக்கும்படி இந்த நாட்களில் கிருபை தருவீராக. உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட துர்ச்செய்திகள் கேள்விப்பட்டாலும் நாங்கள் கலங்காமல் உம்மை நம்பி திடனாக இருக்கும்படி கிருபை தருவீராக. கற்பனைகளை ஆண்டவரே நாங்கள் நம்பி பயப்படாதபடி எங்கள் கண்களை திறப்ப. தேவையில்லாத பயங்கள், வீணான பயங்கள், கவலைகள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. ஒரு தெளிந்த புத்தியை எங்களுக்கு கட்டளையிடும். எப்படிப்பட்ட புயல்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் ஆண்டவரே உம்மை நம்பி திடனாயிருக்கும்படி, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை விசுவாசித்து உணர்ந்து திடனாயிருக்கும்படி உங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயற்கையில் எப்படிப்பட்ட சீற்றங்கள், அழிவுகள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டாலும் எதை கண்டு அஞ்சாமல் திடனாயிருக்கும்படி கிருபை தருவீராக. உலக மக்கள், உம்மை அறியாத மக்கள் இந்த உலகத்தில் வரும் ஆபத்துகளை கண்டு பயந்து இருதயங்கள் சோர்ந்து போகும். ஆனால் உம்மை நம்பினவர்கள் எதை கண்டும் பயப்படாமல் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இருதயங்கள் நுறுக்கப்படும் சூழ்நிலையிலும் நம்பினார்கள், நேசித்தவர்கள், சிநேகித்தவர்கள் எங்களுக்கு விரோதமாக மாறினாலும், எங்களை காட்டி கொடுத்தாலும், எங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டாலும் இந்த நாட்களிலே நொறுங்குண்ட இருதயங்களை நீர் கட்டுகிற தேவன், காயங்களை கட்டுகிற தேவன், குணப்படுத்துகிற தேவன், சகல ஆறுதலின் தேவன். அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். இப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்முடைய மகிமையை நாங்கள் அனுபவிப்போம். உம்முடைய பாடுகளில் பங்காளர்கள் ஆகும் பொழுது உம்முடைய மகிமையும் அனுபவிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நாட்களிலே எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாச்சு. கடைசி நாட்கள், கொடிய காலங்கள், துன்மார்க்கர்கள் பலுகி பெருகும் இந்த காலத்திலே நாங்கள் உம்மை நம்பி வாழும்படி, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என் வெளிச்சமன், என் ஜீவனமாக இருக்க யாருக்கு அஞ்சுவேன்? இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு தைரியம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உங்கள் வலது கையை பிடித்து எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை தாங்குகிற தேவன் இந்த நாட்களிலே
கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி முன்னேறி செல்லும்படி உங்களுக்கு கிருபைத்தார். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும், நல்ல சுகம்பலம் தார், எல்லா பலவீன நோய்களை முற்றிலுமாக அகற்றி போடும், குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷத்தை தார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கைக்காது உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிக்கும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தில். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கலங்காதே என்றும் தீகையாதே, கல்வாரி சிலுவை நோக்கிடுவாய். கலங்காதே என்றும் தீகையாதே, கல்வாரி சிலுவை நோக்கிடுவாய். கர்த்தரை நம்பு, நீ சோர்ந்திடாதே, கருத்தாய் அவரை